தமிழ்நாடு வக்பு போர்டு புதிய தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்ட இந்த சூழலில் தமிழ்நாடு வக்பு வாரியம் மற்றும் உறுப்பினர்கள் புதியதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதியதாக தேர்வு செய்யப்பட்ட அவர்கள் மீது ஏற்கனவே சிபிஐ விசாரணை இருந்து வருகிறது. அதேபோன்று வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து வந்த இந்த சூழ்நிலையில் சிறுபான்மை மக்கள் மிகவும் எதிர்பார்த்த வக்பு வாரிய மாநில தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களை மீண்டும் அவர்களையே நியமித்தது இந்த தமிழக அரசு சிறுபான்மை மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். தமிழக அரசுக்கு இதை கொண்டு செல்லும் வரை அனைவரும் பகிர வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பெரம்பலூர் மாவட்டம் வி. கிராமத்தில் இந்த சிறிய கிராமத்தில் பிறந்து வக்பு சொத்தை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து 15 ஆண்டுகள் போராடி வருகின்றோம். அதே போன்று இந்த கிராமத்தில் மட்டுமல்ல, மாவட்டத்தில் மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும் இந்த வக்பு சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் முதல் வி. ஃபீருல்லா ஷா மக்கான் வக்பு சொத்து 5/5/2025 ஒரு சொத்து விற்கப்பட்டது. அதற்கு பிறகு 19/6/2025 ஒரு சொத்து விற்கப்பட்டது. மொத்தம் 4 சொத்து 2 பத்திரமாக வக்பு சொத்து பதியப்பட்டு சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையும் செய்யப்பட்டது. அதன் சம்பந்தமாக நாம் வக்பு வாரிய மாநில தலைவருக்கு மற்றும் மாநில சிறுபான்மை ஆணையரத்துக்கு மற்றும் அனைத்து துறைகளுக்கும் சுமார் 10 நபர்களுக்கு நாம் உயர் அதிகாரிகளுக்கு பதிவு அஞ்சல் மூலம் பதிவு செய்தோம். அதன் அடிப்படையில் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 8ஆம் மாதம் 20/8/2025 நாம் அனைவர்களுக்கும் கடிதம் எழுதினோம். அதன் அடிப்படையில் என்ஓசி வழங்காமலேயே இந்த வி. ஃபீருல்லா ஷா மக்கான் வக்பு சொத்து எழுதப்பட்டது. நாம் கொடுத்த அழுத்தத்தினால் 21/8/2025 என்ஓசி வெளியிடப்பட்டு பத்திரப்பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்பப்பட்டு 2/9/2025 அனைத்து துணை பதிவு துறைக்கும் நகல் வழங்கப்பட்டது. என்ஓசி நகல் வழங்கப்பட்டது. ஆனால் ஃபீருல்லா ஷா மக்கான் சொத்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 5/5/2025 சொத்து எழுதப்பட்டது. என்ஓசி வழங்கப்பட்டது 21/8/2025 தான். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாலே இந்த சொத்து எழுதப்பட்டுவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டி நாம் தொடர்ந்து போராடி வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் நமக்கு பல்வேறு நெருக்கடிகள், நம்மீது மான நஷ்ட வழக்குகள் போடப்பட்டது. அதனை நம்ம சட்ட ரீதியாக எதிர்கொண்டோம். எதன் அடிப்படையில் நாம் இதை கூறுகின்றோம் என்றால், ஒரு சிறிய கிராமத்தில் இந்தளவுக்கு ஒரு பெரும் முறைகேடு நடந்து உள்ளது. அந்த முறைகேட்டை நாம் வெளியில் கொண்டு வர தொடர்ந்து நாம் அதற்குண்டான போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இந்த சிறிய கிராமத்திலே இந்த பெரும் அவல நிலை என்றால், மற்ற பெரிய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய அதிகமான விலை உயர்ந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் என்ன நிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் ஒரு ரிப்போர்ட் சர்வே எடுத்தோம். அந்த சர்வே அடிப்படையில்
கடந்த கடந்த நிர்வாகம் என்ஓசி வழங்கியது தமிழகம் முழுவதும். அப்போ அந்த என்ஓசி முறையாக வழங்கப்பட்டதா என்பதை நம்மளுடைய கேள்வி. என்ஓசி வழங்குனீங்க, அதை முறையாக வழங்குனீங்களா? அது உண்மையிலுமே வக்பு சொத்து தானா, வக்பு சொத்து இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சீங்களா, இல்லை ஆய்வு செய்யாமல் இருந்தீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா வீக்குளத்தூர் பொறுத்தவரையும் அது வக்பு சொத்து தான்ட்டு நம்மள்கிட்ட ஃபுல் ரெக்கார்டு இருக்குது. வக்பு சொத்து தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வக்பு சொத்து தான், சரிங்களா? வக்பு சொத்து தான். ஆய்வு பண்ணது அடிப்படையில் ஃபுல்லாக நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ரெக்கார்டு தான் எல்லாமே வக்பு சொத்து தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது அதன் அடிப்படையில் தான் நான் கேட்குறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் 1 ஏக்கர் 24 சென்ட் என்ஓசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் 1 ஏக்கர் 2 சென்ட், திருச்சியில் 68 ஏக்கரு 8 சென்ட், கரூரில் 5 ஏக்கரு 46 சென்ட், திருவாரூரில் 1 ஏக்கர் 60 சென்ட், பெரம்பலூரில் 17 ஏக்கர் 80 சென்ட், உடையார்பாளையத்தில் 1 ஏக்கர் 33 சென்ட், அரியலூரில் 86 சென்ட், தஞ்சாவூரில் 21 சென்ட், சேலம் 1 ஏக்கர் 51 சென்ட், கிருஷ்ணகிரி 16 ஏக்கர் 86 சென்ட், தேனி 8 ஏக்கர் 54 சென்ட், மதுரை 9 ஏக்கர் 65 சென்ட், திண்டுக்கல் 6 ஏக்கர், கோயம்புத்தூர் 96 ஏக்கர் 23 சென்ட், ஈரோடு 24 ஏக்கர் 60 சென்ட், திருப்பூர் 5 ஏக்கர் 81 சென்ட், வேலூர் 5 ஏக்கர் 7 சென்ட், ராணிப்பேட்டை 35 ஏக்கர் 50 சென்ட், திருப்பத்தூர் 11 ஏக்கர் 86 சென்ட், கூடநல்லூர் 23 ஏக்கர் 57 சென்ட், வில்லிபுதூர் 9 ஏக்கர் 72 சென்ட், கள்ளக்குறிச்சி 1 ஏக்கர் 77 சென்ட், திருநெல்வேலி 12 ஏக்கர் 40 சென்ட். மொத்தம் கிட்டத்தட்ட 346 ஏக்கருக்கு நீங்கள் என்ஓசி கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில். அப்போது ஒரு பீரியடில் நீங்கள் ஒட்டு மொத்தமாக கடைசி காலகட்டத்தில் உங்களுடைய பொறுப்பு முடியக்கூடிய சூழலில் கடைசி நேரத்தில் நீங்கள் எதன் அடிப்படையில் மேற்கண்ட இந்த 346 ஏக்கர் 70 சென்ட் நிலத்துக்கு நீங்கள் என்ஓசி வழங்குனீங்க? அதான் கேள்விக்குறி. அதனால் நீ பொறுப்பேற்ற பிறகு நீ கொடுத்தா கூட பரவாயில்ல. அவசரமாக நீங்கள் பொறுப்பை விட்டு விலகும்போது கடைசியாக நீங்கள் இந்த என்ஓசி கொடுத்தது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை உற்று நோக்கி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே போல் எல்லா நிர்வாகமும் தேர்தல் முறையை நடத்தலை. அவங்கவுங்க அதை ஆட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை கட்டமைச்சு அந்த ஆட்சிக்கு கீழேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் ஏற்படுது. ஆனால் முறையாக எல்லா நிர்வாகத்துலேயும் தேர்தல் முறை நடக்குதா அப்படின்னா தேர்தல் முறை எங்கேயுமே நடத்தப்படலை. அதனால் முறையாக அனைத்து நிர்வாக ஜமாத்துலேயும் தேர்தல் முறையாக நடத்தி அதற்கு பிறகு புதியதாக ஒரு வக்பு நிர்வாகத்தை இந்த தமிழக அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இந்த தமிழக அரசு மீண்டும் வருவதற்கு கேள்விக்குறியான சூழல் ஏற்படும். கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எங்களுடைய சொத்து இன்று சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் உடனடியாக இதில் தலையிட்டு நீங்கள் நியமித்த இந்த வக்பு கமிட்டியை மறுபரிசீலனை செய்து இந்த சிறுபான்மை மக்கள் சொத்துக்களை சூறையாடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமைகளுக்கு வழங்கி சிறுபான்மை பாதுகாவலர் என்று மீண்டும் நீங்கள் பேர் எடுத்து மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சிறுபான்மை மக்கள்
உங்களுக்கு சிறந்த ஒரு கூலியை வழங்குவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உடனடியாக இந்த மாநில நிர்வாகம், முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்றும் மக்கள் பணியில் உங்கள் வி. களத்தூர் சித்திக்.